இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருக்குங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, பொசுக்கட்டு போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா குடுகுடுன்னு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து மேலே ஷூட் பண்ணுறாங்க. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன பணத்தை கொடுத்து என்னை அப்படியே அமுச்சு விட்டலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்தை கொடுத்து என்னை அமுச்சு விட பார்ப்பீங்க? என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? நான் என்ன ஆசைப்பட்டேன்? நான் அப்படி பெரிய என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி தான் இவ்வளவு பண்ணேன். என்னமோ பெரிய நான் கொலகுத்தம் பண்ண மாதிரி ரொம்ப தான் ஓவராக சீனை போட்டுட்டு பணத்தெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க. உங்கள் யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு மேலே தீபா, இந்த குண்டு உனக்கு தாண்டி. நீ தானே ஆசைப்பட்ட உன் 6 உயிர் அக்காவும் புருஷனும் சேர்ந்து வாழணும். நீ தானே ஆசைப்பட்ட. அதனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பெருசாக வந்து வெடிச்சிருக்கு. உனக்கு தாண்டி குண்டு. உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை எத்தியில் வந்துட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தி வந்ததுமே விருட்டுன்னு தீபாவை இழுத்து தீபா வந்துட்டு அப்படியே கஸ்டடியில் வச்சுக்கிறாங்க. வா கார்த்தி வா, உனக்கு தான் 2வது குண்டு. நீ தானே என்னை பற்றின எல்லா உண்மையும் அம்பலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தி இப்போ என்னோட கனவு கோட்டையை கலைச்சி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சேல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அடுத்த குண்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, என்னடி ரொம்ப தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, சுடுவேன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, வாடி வா, அடுத்த குண்டு உனக்கு தான். புருஷனுக்கு ஒழுங்காக கைக்குள்ளே போட்டு வச்சுக்க தெரியல. நீலாம் பெரிய என்னடி பொண்டாட்டி, உனக்கு எதுக்கடி புருஷன்? அப்படி தான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, வேற எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே. கெஸ்ட் ஹவுஸில் கிடந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நீயே உண்மையான பொண்டாட்டியாக மாறிட்ட. எனக்கு வந்துட்டு எதிரியாக இருக்கிறதே நீ தான். உனக்கு தண்டி 3வது புல்லட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கா அருண் வந்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கா, அவ்வளோதான். நீ வந்துட்டு இப்படிலாம் மிரட்டிட்டு இருந்தானா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். நீ இங்கேருந்து வந்துட்டு உசுரோடலாம் போக முடியாது எங்களை சுட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வாடா வா, அடுத்த புல்லட்டு 4வது இது உனக்கு தான். நீ தானே சொத்துக்கு ஆசைப்பட்ட. சொந்த தம்பியவே வந்துட்டு வேற இடத்துல போய் வேலை பார்க்க வச்சவன் தானே நீ. குடும்பம் வந்துட்டு போனா போதுன்னு சொத்துக்கு அலைஞ்சவன் தானே நீ. இப்போ நம்ம புதுசாக இவங்க கூட சேர்ந்துக்கிட்ட. நீ ஒழுங்கா என் கூட சேர்ந்து பிளானை பண்ணி தொலைச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு சொத்து எனக்கு வந்திருக்கும். நான் இப்படியா வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஐயோ பேசாமல் நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா ஒழுங்கா நின்று, என் கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்துருப்பேன். இப்போ நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சு நின்றுட்டு இருக்க. உனக்கு தாண்டி அடுத்த 6வது புல்லட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்க. ரம்யா சொல்கிறாங்க, நீ பண்ணுறது பெரிய தப்பு. இங்கே பாரு, கமிஷனர் அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஆட்கள் தெரியும். உன்னை பிடிச்சி உள்ளே போட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திக்கம் கார்த்தியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு, இதுக்கு லைசன்ஸ் இருக்குது. நான் பாட்டுக்கு இதை பிடிங்க ஒன்று சுட்டுட்டு ஆபத்துக்காண்டி நான் சுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அருணாச்சலம், உங்களை நான் டம்மி பீஸ்ன்னு நினச்சேன். இந்த அளவுக்கு பேச தெரியுதா? வீட்டில் ஒரு மூலையில் இருந்தம்மா போனமான்னு இல்லாமல் என்கிட்டே பேச வாய் கொடுத்துட்டு இருக்கையில் அடுத்த புல்லட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, என்னடி வீட்டில் இருக்க வரிசையை எல்லாரையும் சுட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழலன்னு நினைக்கிறியா? உன்னை குத்தி கொலமனாமல் விட மாட்டேன். அடுத்து வந்துட்டு நான் உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, கடைசியாக இருக்கிற 8வது புல்லட்டு உனக்கு தான். நீ ஒழுங்கா என் கூட சேர்ந்து வாழ வந்தேன்னா நீ பொழைச்சிக்கிடுவேன். உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே முடிவெடு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, விடுடி அப்படின்னு சொல்லிட்டு தீபா வேற இந்த திக்கா கையை உதறிட்டு இருக்காங்க. அப்புறம் அபிராமியை பார்த்தா அத்தை அப்படின்னு சொல்ல, என்ன அத்தை நொத்தனை என்னால இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்படுறாங்க. இவளை விடவா நான் மோசமாக போயிட்டேன்? ஒன்னத்துக்கும் மக்கள் இல்லாத குடும்பத்தில் வந்த இவளையே நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இவளை விட நான் அப்படி எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, என் மருமகளை விட நீ எல்லா விதத்திலையும் குறைஞ்சவன் தாண்டி. அவளோட கால் தூசி கூட நீ வரமாட்ட. தீபா பற்றியில் ஏதோ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப ஓவரா போறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு கைகலப்பாக மாதிரி போயிடுது. அப்போ கார்த்தி முன்னாடி வந்துட்டு ரியாவை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுங்களே ரியா வந்துட்டு டப்புன்னு சுட்டுடுறாங்க. யாருடா வந்துட்டு சுட்டது யார் அப்படின்றதுக்கு விடை தெரிஞ்சிருமான்னு பார்த்தா தெரிஞ்சிடுச்சுங்க. அது நம்ம நாச்சியாரை தான் வந்துட்டு டப்புன்னு சுட்டுறா. ஐயே, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ரியா வந்துட்டு ஓட பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு வேகமாக போய் ரம்யா மட்டும் தான் பிடிக்கிறாங்க. குத்தாடிகளா அங்கே அத்தனை பேரும் அபிராமியை பிடிக்கிறதுக்கு இங்கே யாராவது 2 பேர் வந்து பிடிங்கடா அப்படின்னு பார்த்தா ரம்யாவையும் தள்ளி விட்டுட்டு துப்பாக்கியும் போட்டுட்டு ரியா வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஒரு வீடியோகிராஃபர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆத்தாடி சுடலாம் நடக்கு, நம்ம பேசாமல் ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எஸ்கேப் ஆயிடுறான். ரியா வந்துட்டு ஓடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு ரம்யா துரத்துறாங்க. அதுக்கு பின்னாடி ஆனந்த் துரத்திட்டு வர்றாங்க. வெளியே வந்துட்டு ரம்யா பார்க்குறாங்க, எங்கடா இருக்கா அவளை ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கட்டை எடுத்து ரம்யா மண்டையில் ஒரு போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனந்த் வர்றாரு. ஐயோ ரம்யா என்னாச்சு, அவள் எங்கே அப்படின்னு சொல்ல, அதோ அப்படின்னு காமிக்க பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி அப்போ தான் வந்துட்டு சாவியோடு வச்சிருக்க அந்த ஸ்கூட்டி எடுத்து போகிறாங்க. ஆனந்த் வந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. நில்லுடி, உன்னை விடவே மாட்டேன். குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சுட்டுட்டு நீ என்ன உசுரோட போயிடலான்னு சொல்லிட்டு நினைச்சேலாம், உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை
கொன்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. இந்த திக்கு அபிராமி ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. தீபா ரொம்ப அழுகுறாங்க. நீங்கள் எத்தனையோ தடவை இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு சொன்னீங்களே அத்தை, வற்புறுத்தி உங்களை வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்தோம், இப்படி ஆகுறதுக்கா அப்போ செம்ம ஃபங்க்ஷன் நடக்காமலே இருந்திருக்கலாம்னு சொல்லி அழுக. கார்த்தி ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஆம்புலன்ஸில் வேகமாக போய்கிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் வந்துட்டு ஆனந்த் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா. திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை குறுக்கால வந்ததுனால ரியா வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்களோட ஆட்டோ வந்துட்டு கவுந்துருது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்களே ரியா அந்த பக்கம் வந்துடுறாங்க. கரெக்டாக ஆம்புலன்ஸ் கழுதுற ரியா வந்துட்டு மோதிடுறாங்க. சாகுராக்கி, நீ சாகுறதுக்கு வேற வண்டியை பாரு அப்படின்னு சொல்லி ரியா ஒதுங்குறாங்க. அபிராமி ஹாஸ்பிட்டலில் அதே வண்டியில் வந்துட்டு கூட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.